எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா? இது வந்து இந்தியன் க்ராசரி ஸ்டோர். நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். காய்கறிலேருந்து, ரைஸ்லேருந்து, ஃப்ரூட்ஸு, பால், தயிர் எல்லாமே இருக்கும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வெண்டைக்காசுலேருந்து சுண்டைக்காய் வரையும் எல்லாமே இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இதாங்க கடையோட என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ உள்ள வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்தோனயே வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் செக்ஷன் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ மொத்த கடையோட வியூ வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ பின்னாடி அயல்ஸ், ஒவ்வொரு அயலா இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம்னா, நம்ம தக்காளி இங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த தக்காளியில வந்து நான் ஏன் இவ்வளோ க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கெல்லாம் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, கேஜில போட்டிருக்க மாட்டாங்க, கிலோல போட்டிருக்க மாட்டாங்க, பவுண்ட்ஸ்ல தான் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து 1 பவுண்ட் அப்படின்னா 0.45 கிலோ வரும். ஸோ ஒரு 1/2 கிலோன்னு வச்சுக்கலாம். ஸோ 1/2 கிலோ தக்காளி வந்து ₹170 போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான கிழங்கு வகைகளும் வச்சிருப்பாங்கங்க. உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாமே இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியா இருக்கும். ஒண்ணு வந்து ரெட் கலர், இன்னொன்னு வந்து நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற இது மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க வெங்காயம் இருக்கு அஃப்கோர்ஸ். ஆம் இது பொங்கல் வரப்போகுது இல்லையா? அதனால கரும்பும் வச்சுட்டாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்க விளையாடுறதுக்கு கேரம் போர்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இன்னும் நான் வெஜிடபிள் செக்ஷன்ல தான் இருந்துட்டுருக்கேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, அமெரிக்காலாம் போயிட்டா நம்ம நாட்டு காய்கறிகள்லாம் சாப்பிட முடியுமா? நம்ம ஊர்ல சாப்பிட்ட மாரியே சாப்பிட முடியுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா சாப்பிட முடியுங்க. நீங்க இந்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எல்லா வகையான மொளகா கூட பாருங்களேன், நம்ம பஜ்ஜிக்கு போடுற மொளகா, சாதா மொளகாலயே வெரைட்டியா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு. இஞ்சி பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கும். ஒண்ணு நார்மலா யூஸ் பண்றது, இன்னொன்னு சைனா இஞ்சின்னு சொல்லுவாங்க. பூண்டும் அதே மாரி தான். சைனா பூண்டு அண்ட் நார்மல் பூண்டுன்னு இருக்கும். ஸோ நம்ம சொரக்கா, நான் ஒவ்வொரு காய் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இவ்ளோ காய்கறிகளும் வந்து இங்கேயும் இந்தியால இருந்து வர மக்களுக்காகவே இந்த கடைகள்லாம் வந்து இருக்கு. ஸோ எல்லா காய்களுமே நம்ம வந்து நம்ம ஊர்ல வாங்குற மாரியே இங்கேயும் வாங்கிக்கலாம். அதே மாரி பழ வகைகள் வரிசையா அதுவும் சொல்லிட்டே போலாம். நெறைய பழ வகைகள் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லணுங்க. என்னன்னா, இங்க வந்து கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த சின்னதா உள்ள கட் பண்ணோம்னா ஒரு பிங்க் கலர்ல இருக்குமே, அந்த மாரி கொய்யா இருக்காது. நல்ல பெருசா இருக்கும். நல்லா பேரிக்கா மாரி இருக்கும். ஆனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இளநீ அ க இளநீ ஒரு இளநீ வந்து ஒரு $5 அந்த மாரி வச்சிருப்பாங்க. தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பர்ஃபி கூட கிடைக்குங்க. நம்ம ஊட வேர்க்கடல பர்ஃபி சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த பர்ஃபியுமே வந்து வச்சிருப்பாங்க இந்த கடையில. ஸோ இந்த கடையில பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, தானிய வகைகள் எல்லாமே இருக்கும். மெயினா கருவேப்பிலங்க. கருவேப்பில வந்து கருவேப்பில நம்ம ஊர்ல வந்து ஃப்ரீயா வந்து கிடைக்கும். இங்க வந்து அது காசு குடுத்து தான் வாங்கணும். அதே மாரி எண்ணெய் வெரைட்டில எல்லா வகையான எண்ணெயும் இருக்கும். நெய், ஜிஆர்பி எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும். நம்ம ஊர்ல இருக்க அதே பிராண்டும் இங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பாத்திரமும் கொஞ்சம் வச்சிருப்பாங்கங்க. ஸோ கத்தி, ஐ மீன் இது கடாய், ஸ்பூன்ஸு, டம்ளரு அந்த மாரி வேணுனா வந்து வாங்கிக்கலாம். மசாலா வகைகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சக்தி மசாலா, ஆச்சி மசாலா அதுவும் இருக்கும். ஸோ இந்த மாரி மசாலா மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளோட நார்மலா இந்த இப்ப கரம் மசாலா அரைச்சது, கொத்தமல்லி பொடி அரைச்சது, அந்த மாரி வேணுனாலும் பாக்கெட்ஸ்ல வச்சிருப்பாங்க. நம்ம வாங்கிக்கலாம். ஆனா மில்லெல்லாம் இல்லங்க. இங்க நம்ம போய் அரைக்கிற மாரி அப்படிலாம் கிடையாது. இங்க வெயில் வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில மாசங்கள்ல. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம பாக்கெட்ல இருக்கிறது தான் வந்து கண்டிப்பா வாங்கிக்கணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் அந்த ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, ஸ்வீட்ஸும் வச்சிருப்பாங்கங்க. ஹல்வா, லட்டூஸ், அதுக்கப்புறமா வந்து எல்லா வகையான ஸ்வீட்ஸும் இருக்கும். அதே மாரி நம்ம இப்போ மிக்சர், முறுக்கு, கேரளா மிக்சர், மதுரை மிக்சர் எப்படி இருக்கு, அப்புறம் சீவல் இதெல்லாம் சாப்பிடணும்னாலும், இதுக்குன்னு தனியா அயல்ஸ்ல ஒவ்வொரு செக்ஷனா வந்து வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து டீ வகைகள். நம்ம நம்ம ஊர்ல யூஸ் பண்ற எல்லா டீயும் இருக்கும். 3 ரோசஸ் அது இதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வாக் பார்த்ன்னு சொல்லிட்டு ஒரு டீ பிராண்ட் இருக்கும். அதுவும் நல்லாருக்கும். அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸு, ரஸ்க்கு ரஸ்க் எப்பயுமே கிடைக்காதுன்னு நான் நெனப்பேன். பட் ஆனா கண்டிப்பா ரஸ்க் வந்து காமனாவே இருக்குங்க. டேட்ஸ் வந்து நெறைய இருக்கும். டேட்ஸ்லயும் டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் டேட்ஸ் வச்சிருப்பாங்க. பானிபூரிங்க.
பானிபூரி வந்து இங்க ஸ்டால் மாதிரி போட்டு நம்ம ஊர் மாதிரி கடையில வைப்பாங்களா அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு தான் வைப்பாங்க. ஸோ நம்ம அதை வாங்கி நம்மளே வீட்ல வந்து செஞ்சுக்கணும். பானிபூரிலாம் வேணும்னா. இதான் நான் சொன்னேன்ல டேட்ஸு. அந்த பெரிய டேட்ஸா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க இதெல்லாம். நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தயிர், அதுக்கப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் வந்து ரெடிமேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே பண்ணி மாவா திரட்டி மட்டும் வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே எடுத்து தோசைக்கல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்குன்னா இப்போ வந்து பேச்சுலர்ஸ் வராங்க, நிறைய பேர் படிக்கிறதுக்கு வராங்க, நிறைய பேர் வந்து சிங்கிளா இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி மாவு அரைச்செல்லாம் ஊற்ற முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம வாங்கி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பூஜைக்கான செக்ஷன் நான் சொல்லுவேன். அகர்பத்திலேருந்து ஊதுபத்தி, அதுக்கப்புறம் கற்பூரம், திரி, அதுக்கு விளக்குக்குன்னு ஊற்றுற எண்ணெய் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கும் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன விளக்கு, இல்லை காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் சின்ன சாமி சிலைகள், அதுக்கப்புறம் தாம்பூலம், நிறைய பெல்லு, டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம ஊரில் எப்படி விளக்கு வாங்குறதுக்கு நம்ம கடையில் பார்ப்போமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு செக்ஷனே அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டி சாமிக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரு பூஜை ரூம் அந்த மாதிரி நீங்கள் இருக்கான்னு கேட்டாலும் கண்டிப்பாக அதுவும் அங்கே மேலே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து காமனாக அமெரிக்காவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சாப்பாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சமைச்சு வச்சிருந்த சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை அப்படியே மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சூடு பண்ணி சாப்பிட்லாம். இட்லியிலேருந்து, தோசையிலேருந்து, குழம்பு வகைகள் கூட வச்சுருப்பாங்கங்க. சாம்பார், ராஜ்மா என்ன வேணாலும் இருக்கும். புட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த இலை அடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்வீட் வகைகளும் நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகளை வந்து கட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காய்கறியும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். இங்கே அடிக்கடியெல்லாம் கடைக்கு போக முடியாதுங்க. கடைக்கு வந்து இப்போ நான் இந்த கடைக்கு வந்ததே ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நம்ம கார் ஓட்டிட்டு வந்தால் தான் கடைக்கு வர முடியும். ஸோ அதனால கொஞ்சம் தூரமாக இருக்கவங்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் காயை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஸோ ஃப்ரெஷ்ஷுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் வந்து ஸ்வீட்ஸுங்க. கேக்கும் வச்சுருப்பாங்க. இங்கே அமெரிக்காவில் முட்டை இல்லாத கேக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கடையில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள், எல்லா வகையான அரிசி, பொன்னி, இட்லி அரிசி, ஜாஸ்மின், லக்ஷ்மி பிராண்ட் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக பாஸ்மதி அரிசி தான் வந்து விலை கொஞ்சம் அதிகம் இங்கேயும், நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உப்பு, ஜாகிரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அயல் இருக்கும். நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் இருக்குன்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்களா? ஸோ இன்னொன்றுங்க, நம்ம வந்து காய்கறிகளை மட்டும்தான் வந்து நிறுத்தி வாங்க முடியும். மற்ற எல்லா பொருட்களும் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் போட்டிருக்குது, அது எவ்வளோ கிலோ போட்டிருக்கோ அப்படி தான் நம்ம வாங்கிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இப்போ இந்த சுண்டல், நவதானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ, 1/2 கிலோ அப்படி தான் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி கம்மியாக வாங்கணும்னா நம்மளால் வாங்க முடியாது. ஊறுகாய் பார்த்தீங்களா, எல்லா வெரைட்டியான ஊறுகாயும் இருக்குங்க. நம்ம நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மேகி கூட இங்கே இருக்கு. ஸோ நான் ஜூமில் உங்களுக்காக எவ்வளோ விலைன்னு காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு பெரிய பேக்கெட் மேகி ஒரு $3 போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வகைகளும் வந்து பொடி மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே தோசை, இட்லி, இடியாப்பம் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பளம், வத்தல், வடகம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கடையில் இருக்குது. நம்ம ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சுங்க. என்னென்ன வேணும்லாம் வாங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.